ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நமக்கு பிப்ரவரி மாதம் 2024 2024 நடந்த அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக யூனிட் 1லேருந்து யூனிட் 1 to யூனிட் 10 வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனோட நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த யூனிட் 1ல் யூஜிடிஆர்பி 2024 பிப்ரவரி மார்ச் நடந்த அந்த பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமில் கேட்ட அந்த கொஷின்ஸை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். இதில் நிறைய உங்களுக்கு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கிளியர் கட்டாக புரியும். எந்த டாபிக் புரியலையோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா, SF6 மாலிகூல். ஃபஸ்ட்டு கொஷின், SF6 மாலிகூல் consists of octahedron geometry due to the dash type of hybridization. Option A sp3, option B D2sp3, option C sp3d2 and option D dsp3. இதுதான் நமக்கு கேட்டக்கூடிய கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கக்கூடிய இந்த SF6 மாலிகூல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டாஹெட்ரன் ஜாமெட்ரி. ஆக்டாஹெட்ரன் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். SF6 மாலிகூல் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி அவங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, டேஷ் டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். அதனுடைய ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்டாஹெட்ரலில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று sp3d2 இருக்குது, இன்னொன்று D2sp3 இருக்குது. இன்னும் ஒரு சில கேட்டகரியில் அதே மாதிரி sp5 அது கூட இருக்குது. சரிங்களா? SD6 கூட இருக்குது. SD6 இது கூட நமக்கு இருக்குது. இதில் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரேர் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் மோஸ்ட் காமன் ஜாமெட்ரி, அதாவது ஆக்டாஹெட்ரில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமன் ஜாமெட்ரின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் காமன் ஜாமெட்ரி. அதில் தான் நம்ம 2 கேட்டகரி. ஃபஸ்ட் ஒன் அந்த மோஸ்ட் காமன் ஜாமெட்ரியுடைய ஹைப்ரிடைசேஷனில் ஃபஸ்ட் ஒன் sp3d2, another one is D2sp3. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சல்ஃபருக்கு நம்ம அதனுடைய கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம். ஆக்சிஜன் ஆல்ரெடி தெரியும். சல்ஃபர் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம் அண்டு பொலோனியம். ஆக்சிஜனுக்கு ஜென்ரலாக அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஜென்ரலாக NS2NP4. சரிங்களா? ஏன்னா ஆக்சிஜனுக்கு பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. ஜென்ரலாக சொல்லும்போது NS2NP4. இது 2s2 2p4, இது 3s2 3p4. அப்போ அது 3s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் அண்டு 3p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான். சரிங்களா? இது 2s2 2p4, இது 3s2 அண்டு 3p4. 1 2 3 அண்டு 4, இங்கே 2 எலக்ட்ரான். இதுதான் அந்த சல்ஃபருடைய அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இந்த சல்ஃபரில் எத்தனை டைப்பான பாண்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SF6. சரிங்களா? சப்போஸ் இதே கொஷின்ஸில் சல்ஃபரில் எதெல்லாம் பாசிபிள், இந்த கொஷினுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சல்ஃபரில் SF2 பாசிபிளா, SF3 பாசிபிளா, SF4 பாசிபிளா, SF5 பாசிபிளா, SF6 பாசிபிளா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் அவங்க கேட்டுக்கக்கூடியது SF6 கேட்டிருக்காங்க. இதில் 5 பாசிபிளா,
4 பாசிபிளாக 3 பாசிபிளாக 2 பாசிபிளாக அப்படிங்கிறத முதல் தெரியணும். இதனுடைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும். சரிங்களா? முதல்ல இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய SF5 வருமா வராதா, SF4, SF3, SF2 இதெல்லாம் பாசிபிள் ஆர் நாட், பாசிபிலிட்டிஸ் ஆர் அல்லது பாசிபிள் ஆர் நாட், இதெல்லாம் பாசிபிளாக இருக்கா இல்லையா, இந்த காம்பவுண்ட்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மாலிகூல்ஸில் SF6 உடைய ஜாமெட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், நம்ம அந்த சல்ஃபருடைய பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு சல்ஃபருக்கு அதனுடைய 3s2 ஆர்பிட்டால் 3s2 அண்டு 3p4 1 2 3 அண்டு 4. இப்போ எதுலாம் பாசிபிள் சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3s ஆர்பிட்டால் அண்ட் திஸ் இஸ் த 3p ஆர்பிட்டால், நெக்ஸ்ட் ஒன் 3d ஆர்பிட்டால். The vacant d orbital must be present in the sulfur. This is the 3d vacant d orbital. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரியில் நமக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்டலில் நமக்கு பார்த்தோம், அதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். நெக்ஸ்ட்டு இந்த சல்ஃபருடைய பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 3s ஆர்பிட்டாலுக்கும் 3p ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கேப், அதே மாதிரி இந்த 3p ஆர்பிட்டாலுக்கும் 3d ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கேப், இந்த ரெண்டுத்தினுடைய எனர்ஜி கேப் வெரி ஹை. எனர்ஜி கேப் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் நாட் பாசிபிள். ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் நாட் பாசிபிள் எந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும், இந்த சல்ஃபரில் இருக்கக்கூடிய இந்த 3pயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த பேர்ட் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸைட்டேஷன் நாட் பாசிபிள். பட் என்ன எக்ஸைட்டேஷன் பாசிபிள் அப்படின்னா it is a forced excitation. It is a forced excitation only possible. Forced excitation only possible. அப்போ forced excitation நடக்கணும் அப்படின்னா இந்த 3p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த 3 எலக்ட்ரான், 3p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த 4 எலக்ட்ரானில் அந்த பேர்டு எலக்ட்ரான் they can jump to the d orbital. அப்படின்னா இந்த எக்ஸைட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அங்கே சல்ஃபரை விட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், சல்ஃபரை விட அந்த எக்ஸ் அப்படிங்கிறது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ அந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 3p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோ இல்லை 3s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோ 3p ஆர் 3s இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகணும் அப்படின்னா நமக்கு சல்ஃபரோட அந்த அது கூட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃப்ளூரின் ஆட் ஆகுது, ஃப்ளூரின் வந்து சேரணும் அப்படின்னா ஃப்ளூரின் தான் இருக்கிறது மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஸோ ஃப்ளூரின் வந்து என்ன பண்ணும், இந்த 3p ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை புல் பண்ணி இழுக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி சல்ஃபர் அண்டு ஃப்ளூரின் சல்ஃபர் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு த ஃப்ளூரின். ஸோ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த 3p ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரெடிலி கோஸ் டு த 3d ஆர்பிட்டால். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ 3p ஆர்பிட்டாலில் 3 அதாவது 1 பேர்ட் எலக்ட்ரான் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய எக்ஸைட்டேஷன் நடந்து we get the 3 unpaired electron with 1 unpaired electron. டோட்டலாக நமக்கு இங்கே 4 unpaired electron கிடைக்கும். அப்போ இந்த 4 unpaired electron கிடைக்குது அப்படின்னா நார்மலாகவே 2 unpaired electron இருக்குது. 2 unpaired electron கூட என்ன ஆகும், சல்ஃபருடைய 2 unpaired electron, ஃப்ளோரினுடைய 2 unpaired electron, ஒவ்வொரு ஃப்ளோரினுடைய 2 unpaired electron, நமக்கு 2 சேர்ந்து ஒரு SF2 மாலிகுல் ஜென்ரலாகவே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ SF2 பாசிபிள்னா SF2 பாசிபிள். ஏன்னா நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்லேயே சரிங்களா, நார்மல் கிரவுண்டு ஸ்டேட் ஆர்பிட்டாலே நமக்கு 2 unpaired electron வந்து பாசிபிள். ஸோ SF2 ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆனால் 4 unpaired electron ஃபார்ம் ஆகும். ஸோ SF4 வந்து கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், SF4 வந்து கிடைக்கும். SF4 கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த SF4ல் அடுத்தது S ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஜம்ப் ஆனால் 6 unpaired electron மாறும். நமக்கு 6 unpaired electron
மாறும். அப்போ 6 அன்பேர்டு எலக்ட்ரானாக மாறினா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ டோட்டலாக நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த 2s ஆர்பிட்டலில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், 3 ஆர்பிட்டல் p ஆர்பிட்டலில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான், அதே மாதிரி d ஆர்பிட்டலில் இங்கேருந்து ஜம்ப் ஆன ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், p ஆர்பிட்டலேருந்து ஜம்ப் ஆன ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இது s, இது p, இது d. ஸோ எஸ் ஒரு ஆர்பிட்டால், பியில் 3, டியில் 2. அதாவது அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். இதில் இன்னர் ஆர்பிட்டால் கிடையாது. ஜென்ரலி பி பிளாக் தே ஆர் எக்ஸிஸ்ட் இந்த அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு SF6 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், ஒரு 2 d ஆர்பிட்டால். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் sp3 d2 ஹைபிரிடைசேஷன். திஸ் இஸ் த ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ், அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸில் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, which of the following SF6 molecule consists of octahedral geometry due to the dash type of hybridization. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, sp3d2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து sp3d2. இதான் நமக்கு UGTRBயில் 2024 யூனிட் 1 BTSHல் கேட்ட ஃபஸ்ட்டு யூனிட்டில் கேட்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கொஷின். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.